ஏய் பூமி, இப்படி ஒரு நல்ல வாய்ப்பு திரும்ப கிடைக்காது. மாமா உனக்காக என்ன வேணாலும் பண்றாங்கிற நிலைமையில இருக்காரு. ப்ளீஸ் பூமி, இதான் நல்ல டைம். இப்பவே போய் எனக்கு ககன் தான் வேணும் அப்படின்னு சொல்லு. கண்டிப்பா ஒத்துப்பாரு. இல்ல செரி, என்னால கேட்க முடியாது. அப்பா இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. இவ்ளோ வருஷத்துக்கு அப்புறம் அம்மாவை கொலை பண்ணது யாருன்னு தெரிஞ்சிருக்கு. அவரோட மனசே இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. இந்த மாதிரி டைம்ல நான் போய் எனக்கு ககன் மாமா தான் வேணும்னு கேட்டா மறுபடியும் கோவம் வந்துட்டா, அதுக்கப்புறம் என் மேல அவருக்கு இருக்கிற பாசம் குறைஞ்சிட்டா, எனக்கு பயமா இருக்கு. இதுதான் பூமி உன்கிட்ட இருக்கிற ப்ராப்ளம். நீ எப்பவும் பயந்துகிட்டே தான் இருக்க. இங்க பாரு பூமி, இந்த காதல்னாலே ரிஸ்க். ஒரு தடவை லேட் பண்ணா கூட மனுஷனோட மனசே மொத்தமா மாறிடும். இப்ப அண்ணனோட வாழ்க்கையில தாரா வரப்போறா. அதுக்கப்புறம் நீ அழுதுட்டு உட்காரணுமே தவிர வேற எதுவுமே பண்ண முடியாது. இல்ல, ஒருவேளை அப்பா ஒத்துக்கிட்டாலும் மாமா என்ன சொல்லுவாரு? எனக்கு பூமி வேண்டாம், நான் தாராவே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டா அப்போ என்னோட நிலைமை என்ன ஆகும்? சரி, ஏன் பூமி, நீ ஏன் அப்படி நடக்கும்னு நினைக்கிற? இப்போ அவரோட வாழ்க்கையில தாரா வரப்போறா. சரி, ஏற்கனவே டிவோர்ஸ் பேப்பர்ஸ்ல வேற நான் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டேன். அந்த கையெழுத்து போட்ட கையில இப்ப வந்து திரும்ப என்னை கூட்டிட்டு போங்கன்னு சொன்னா? பூமி, ஒரே ஒரு வாட்டி கேட்டு பாரு பூமி. காதல்ல தோத்து போயிட்டு நினைக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு தடவை ஜெயிக்கிறதுக்கு முயற்சி பண்ணு. ப்ளீஸ் பூமி, நான் சொல்றதை கேளு. இப்பவே அண்ணனுக்கு கால் பண்ணு. அண்ணன் உன்ன வெறுக்கல, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. இந்தா கால் பண்ணு. என்ன யோசிச்சுட்டு இருக்க? வணக்கம்மா. வணக்கம்ப்பா. ககனுங்கிறது நீதானாப்பா? தம்பி, போட்டோல பார்த்ததை விட நேர்ல அழகா இருக்க. என் கண்ணே பட்டுடும் போல இருக்குப்பா. உன்கிட்ட உண்மையை சொல்றதுல என்ன இருக்கு? நீ ரொம்ப அழகா இருக்க. உன் முகத்துல ராஜகலை தெரியுது போ. எங்க காலத்துல உன்ன மாதிரி மாப்பிள்ளை கிடைக்கணும்னா ஊரு முழுக்க தேடி அலைவாங்க. சரி போதும் பாட்டி. என்னடி போதுங்கிற? உண்மையை சொல்லக்கூடாதா? இவ இருக்காளே, ஆரம்பத்துல இருந்தே ககனு இப்படி இருப்பாரு, ககனு அப்படி இருப்பாருன்னு காத அடைஞ்சு போற அளவுக்கு புகழ்ந்து தள்ளுவா. இது இருக்கானே என் பேரன், என் தங்கச்சிக்கு பிடிச்சிருக்குன்னா அவன் நல்லவனாத்தான் இருப்பான்னு உன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டான்பா. பாட்டி, நீ ஏதோ பேசணும்னு சொன்னல, முதல்ல அத பத்தி பேசு. இட்ஸ் ஓகே, நீங்க சொல்லுங்க. அது ஒண்ணும் இல்லப்பா. எங்களுக்கு இந்த பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிற கல்யாணத்துல அவ்வளவா விருப்பம் கிடையாது. பாட்டி, இப்ப அந்த விஷயம்லாம் எதுக்கு? இப்பவே பேசி ஆகணும், கொஞ்சம் இருடா. கல்யாணம் முடிச்ச பிறகு பேசி என்ன பிரயோஜனம்? இங்க பாருப்பா, எங்க காலத்துல எல்லாம் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கணும்னா வீட்ல பெரியவங்க ரொம்ப யோசிப்பாங்க. ஏன் சொல்றேன்னா, ஒரு சின்ன பிரச்சனை வந்தா கூட 2 குடும்பமா அப்படியே பிரிஞ்சு போயிடும். அதனால அந்த கால சாஸ்திரம் சம்பிரதாயம் எல்லாத்தையும் மறுபேச்சு பேசாம அப்படியே கடைபிடிக்கணும். இந்த கால பிள்ளைங்களுக்கு கல்யாணம்னால போட்டோ எடுக்கிறது, டான்ஸ் ஆடுறது, ரீல்ஸ் போடுறது. ஆனா எங்க காலத்துல கல்யாணம்னா 2 குடும்பங்களும் ஒண்ணு சேர்றது. ஆச்சாரம், வம்சத்தோட கௌரவம், முக்கியமா கன்னியாதானம். கல்யாணங்கிறது ரொம்ப பெரிய விஷயம்பா. ஒரு பொண்ண பெத்து கண்ணும் கருத்துமா அவளை வளர்த்து ஒரு நாள் இனிமே எங்களோட பொண்ணு உங்க குடும்பத்தோட பொறுப்புன்னு ஒப்படைக்கிறது, அதுதான் கன்னியாதானம். எங்க காலத்துலலாம் கன்னியாதானம் நடக்கும்போது அந்த பொண்ணோட அம்மாக்காரி அழுதுகிட்டே இருப்பா. பெத்தவனுக்கு உடம்பெல்லாம் இப்படி நடுங்கும். ஆனா எல்லாரும் மனசார அந்த பொண்ண ஒப்படைச்சாதான் அந்த கல்யாணம் முழுமை அடையும்னு முழுசா நம்பினாங்க. அத வாங்க பாட்டி, இவங்க தான் ககனுடைய அம்மா. வணக்கங்க. என்னுடைய பாட்டி. ஓ,
நீதானாமா சாரதாங்கிறது? உன்னை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம், நீயே வந்துட்ட. உன்கிட்ட முக்கியமா ஒரு விஷயம் சொல்லணுமா? சாரதா, இந்த 2 கல்யாணத்துல தான் நம்ம குடும்ப எதிர்காலமே இருக்கு. நம்ம உறவுக்காரங்க ஆக போறோமா? அதனால ஒரு விஷயத்தை தெளிவா சொல்றேன், கேட்டுக்க. பூரணியோட கல்யாணதானத்தை நீயும் உன் புருஷனும் சேர்ந்து தான் கொடுக்கணும். அட பாட்டி, என்ன பண்றீங்க? அந்த டாபிக் அப்படியே விட சொன்னல. விட முடியாதுடா. கல்யாணங்கிறது 1000 காலத்து பயிர்னு தெரிய மாட்டேங்குது. சம்பிரதாயம் சடங்குன்னு எல்லாமே இருக்கணும்டா. ஏன்பா, கல்யாணத்துக்கு வந்திருக்கிறவங்க பொண்ணை பெத்தவங்க எங்கன்னு கேட்டா நாங்க என்ன பதில் சொல்றது? அது சூழ்நிலை. பாருமா, சூழ்நிலைய காரணம் காட்டாத. வாழ்க்கையில கல்யாணங்கிறது ஒரே ஒரு முறை தான் நடக்கும். அந்த நல்ல நாள்ல பெத்தவங்க 2 பேரும் அந்த பொண்ணுக்கு பக்கத்துல இருக்கணும். அதுதான் சடங்கு, சம்பிரதாயம். மாப்பிள்ளை கிட்ட சொல்லி முடிச்சிட்டேன், இப்ப உன்கிட்டயும் சொல்லிட்டேன். பெத்தவங்க உயிரோட இருக்கும்போது இன்னொருத்தங்க கன்னியாதானம் பண்றத ஏத்துக்க முடியாது. இது பாரு தம்பி, உன் கல்யாணத்துக்கு நீ மணமேடையில உட்காருவ. அப்போ உன் தங்கச்சி ஒப்படைக்க போறது யாரு? வளரும்போது அப்பனோட கைய புடிச்சுக்கலனா கூட கல்யாணத்தன்னைக்கு அவர்தான் கைய புடிச்சு ஒப்படைக்கணும். நான் உங்க மனசையெல்லாம் புண்படுத்துறதுக்காக இத பேசல. ஆனா இந்த 2 கல்யாணமும் சாஸ்திரப்படிதான் நடக்கணும். யார்கிட்ட என்ன பேசணுமோ அது உங்க இஷ்டம். ஆனா பொண்ண பெத்தவங்க முகூர்த்த நேரத்துல அந்த பொண்ணுக்கு பக்கத்துல உக்காந்து இருக்கணும். உன் புருஷன் வந்தாதான் இந்த கல்யாணம் நடக்கும். நீ வாமா போலாம். பாட்டி, வா. அது இல்ல பாட்டி. டேய், நீயும் வாடா. பூர்ணி, உன் கல்யாணத்தை நடத்துறதுக்காக அவன் எவ்வளவு கஷ்டப்படுறான்னு எனக்கு தெரியும். யாரும் எதுவும் கஷ்டப்படாதீங்க. நான் போய் அவரை கூட்டிட்டு வரேன். அம்மா, இதுக்கு மேல எதுவும் பேச வேண்டாம். பூர்ணி, உனக்கு கல்யாணம் நடக்கும், அவ்வளவுதான். இப்போ என் கல்யாணம் உன் கையில தான் இருக்குன்னா